தெரியுமா? நான் முன்ன பின்ன திருமணம் செய்ததே கிடையாது. மாப்பிள்ளைய பார்க்கணும் போல இருக்குடா. உடனே மாப்பிள்ளை பார்த்து விட்டு சொல்லி என் தங்கைக்கு சந்தோஷம் பார்த்தாயா? மாப்பிள்ளைய பாத்துட்டீங்களா? மாப்பிள்ளை எங்கன்னா இருக்கிறாரு? மாப்பிள்ளைய நீங்க பார்க்க தேவையில்லை. அவரை அடுத்து வந்து விட்டா நீங்கள் பார்த்தால் கூட இப்படிப்பட்ட அழகான மாப்பிள்ளை பார்க்க முடியாது. எப்படிப்பட்ட அழகு, எப்படிப்பட்ட அழகவர் மன்மதன் போல 32 லட்சம் பொறுத்திருக்குமா எங்க அண்ணனுக்கு? மன்மத எதுக்கு? அந்த மன்மதனே எரிச்சுட்டாங்க. அப்ப 33 இருக்காங்க. அப்போ மாப்பிள்ளைய தேடிங்கிறாங்க எரிக்கிறதுக்கு. அவ்வளவு ஒரு அழகு, போராம படுற அளவுக்கு அழகு. என்னன்னா உங்களை எப்படி தாலி கட்டி போறாரோ அடிச்சு வரைக்கும் அப்படியே தம்மா சண்டை சட்டவே இல்லாம வச்சிருப்பாரு. அவரு எதையுமே கலக்காதையே வச்சிருப்பாரு. அவரு நல்ல மாப்பிள்ளை அண்ணன் பார்த்திருப்பாரு. மாப்பிள்ளைய பார்க்கணும். எப்படி பார்த்து போகிறார்? இங்கதான் இருக்கிறார். அவசரமா சீக்கிரம் கொண்டு நான் தான் முதல்ல பார்ப்பேன். பின்னாடி யாரும் பிறக்க மாட்டாங்க. பின்னாடி தான் இருவரும் ஒன்றாக எனக்கு வேண்டாம். எந்த பிறகு உனக்கு சாக்கும். நான் அந்த பக்கம் திரும்பி இருக்கிறேன். பத்தடி வெக்கமா இருக்கும். வெக்கப்படுற அளவுக்கு அவங்க மாப்பிள்ளை பார்த்த உடனே இப்போதே தாலி கட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடாது. நீங்கள் அண்ணா மாப்பிள்ளைய பாருங்க. முதல் ராத்திரியே ஏற்பாடு பண்றேன். உடம்பாலு நாளைக்கு முதல் ராத்திரி திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாசனையான மலர்கள்லாம் வாங்கி வந்துட்டா அலங்காரம் பண்ணணும். சரி ஆடை அகன்று மாப்பிள்ளை நடந்து வந்தாருல்ல பணியில ஜலக்கிற தோஷம் ஜலக்கிற தோஷம் ஜலதோஷம். அதனால மூக்குள்ள ஊத்தி நடக்குதான். அதனால உட்கார வச்சுக்கிறேன். நாற்காலி போட்டு அமர வைக்கணும். ஏன்டா கீழே அமர வச்சிருக்கீங்க? ரொம்ப நாள் அவர் நாற்காலியில உட்கார்ந்ததுனால சப்ப வரைக்கும் உட்கார வச்சுக்கிறேன். ஐயா சாணி என்ன அடிக்கிற உங்க அம்மா சிறுக்கு
கிடைக்கும் அந்த பழம். தெரியாது மரியாதை சொல்லுங்க. போய் சாப்ப வர சொல்லி கல்யாண சாமா போச்சு கொலகார பாவி அர்த்த வாயில போட்டு கிடையாது. அம்மால வெளியே வந்து இதுக்கப்புறம் ஒட்ட வைக்க முடியாது. வச்சுக்கிறாடா பாவி. அம்மா நான் பொண்டாட்டி விட்டால விடுவான். என் மாமியார் கேட்பாள். பொண்டாட்டி விட்டாலும் போலாம். மாமியாக்காரி கேட்பாங்க. அவன் எப்ப ஏற்பட்ட ஆதாரம் மாமியாக்காரி டெய்லி வேற தொட்டு தொட்டு வேற பாப்பா. மம்மு மம்முன்னா சரியான பூனை காசு என் மாமியார் கல்யாணத்துக்கு சீதனமா கட்டுறது 3 பட்டை வெள்ளி அண்ணா கயிறு 3 பட்டை பட்டை நீ ஒண்ணு நான் ஒண்ணு. தமிழ்நாடு ஆந்திரா வட ஆப்பிரிக்கா பிறகு போல
என்னப்பா நாடகம் வாங்கினேன், கப்சன் வாங்கினேன், கப்சன் வாங்கினேன். வாங்கிட்டா இளைய பெருமாள் ஏச்சே 3.5 லட்சம் வாங்கி வச்சுக்கிறேன் கப்சன். நான் ஒரு ஆள் தான் எதிர்கின்ற பதில் சொல்பவர். அந்த சாட்டிடமே போட்டு போடுறேன். தரணானே 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 வந்திருக்கு புதினா தட்டினி கடைக்கு போயிட்டு வரட்டா அட்டி வைங்க பரோட்டா தோசை கல்லுல மாவை ஊத்தினா அதுக்கு பேரு தோசை தோசை தோசை. மாமன்னர் பாய் நல்லா சிரிங்க, நல்லா சிரிக்கத்துமே தெரிஞ்சு எடுத்துட்டேன். பார்த்து இந்த சிரிப்புக்காக தான் இந்த நிகழ்ச்சி. உங்க சிரித்ததெல்லாம் அன்பான சிரிப்பு. உங்க ஆணவம் ஒரு நாள் அடங்கிவிடும். ஒரு சிலருக்கு செத்துட்டாக்கா சிலர் பழக்கம் உட்கார வச்சு மாலை போட்டு ஒரு கட்டு கட்டுவாங்க, அணமுச்சு வைப்பாங்கன்னு பேர். இப்ப என்ன அணமுச்சு வச்சுக்கிறாரு. கூடி சீக்கிரத்துல உனக்கு நாள் வரும்போதுடா அப்ப நான் இருப்பணும் இருக்க மாட்டேன். எனக்கு முன்னாடி நீ போக, நான் போய் முன்னாடி நான் போகணும்னா என்னவோ. அதனால நான் உயிரோட சொல்ல உன்னை நான் பாத்துக்கிறேன்னு பாக்குறேன். அப்படிலாம் இல்லைங்க ராஜா, நீ செத்துட்டு பேர் நான் போதில இருப்பேன். அதனால உண்மைதான்பா. ஒண்ணு வேற மாலை இருக்கணும், ஒண்ணு போத மாலை. போத மாலை பார்த்தா அப்ப பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பழமொழி அப்படிதான். சரி ராஜா, ஆண்டவர் 2 கண்ணு கொடுத்திருக்கிறான். ஆமா, நல்லா தெரியுது. மாலை எட்டாந்த. ஆமா, மாலை எட்டாந்த பெரியவங்களுக்கு என்ன போடுவாங்க? கழுத்துல போடுவாங்க. கழுத்துல போடுவாங்க. ஆமா. ஏண்டா நான் என்ன ஒரு பொம்மையா? நான் என்ன அடுத்தவங்க சிரிக்கிற அளவுக்கு ஒரு கேளிக்கை பொருள் ஆகிட்டேன். நான் என்ன தப்பு பண்ண? ஆமா, மாலை எங்க மாட்டிக்கிறேன்? அட கொம்புல மாட்டிக்கிச்சுங்க. கொம்பாயிது. வேற என்ன? வர ராஜா, எடுப்பா. எடுத்துட்டும்பா. எடு எடு. டேய், உன்னுடைய கண்களுக்கு இது கொம்பை. வேற என்ன? இது எப்பேற்பட்ட மணிமகுடம்? தங்க, வைடூரியம், கோமேதகம், புத்தி, கமலம், நவரத்தினால் பதிக்கப்பட்ட மணிமகுடம். எதை மாட்ட பிடிக்குமா? டேய், என்ன
நவரத்தினங்களால் பதிக்கப்பட்ட மணிமகுடம் என் நாட்டு மக்கள் அனைவரும் எனக்கு சேர்த்து கொடுத்த அங்கீகாரம். தலை இல்லாதவனுக்கு என்ன பேரு? யார் முண்டா? தலை இல்லைன்னு சொன்ன உடனே முண்டோன்னு வாயில் வருது இல்லை? தலை இல்லாதவனுக்கு பேரு முண்டோ. தலை இருந்தோம் இந்த மணி மகுடம் எனக்கு இல்லை என்றால் நானும் ஒரு முண்டன் தான். அப்ப கரெக்டா சொல்லிக்கிறேன். ஒரு மன்னவனுக்கு அழகை மணிமுடி செங்கோல் சிம்மாசனம் இது மூன்று இருந்துவிட்டால் போதாது. நல்ல நாடு இருக்க வேண்டும். போர் என்பதே நடக்காத புண்ணிய பூமி எதிரான அதுதான் அயோத்தி மாநகரம். சண்டை என்பது நடக்காத பூமி. அண்ணாண்ட காஷ்மீர் எல்லையில சண்டை நடந்து கிடக்குது. அதே இடத்துல தான் இருக்கிறது ராமர் பூமி. அந்த அயோத்தி மா பூமியிலே சண்டை என்பதே நடக்க கிடையாது. ஏன்னா அவதாரித்தவர் யாரு? எம்பெருமான் நாராயணே ராமராக அவதாரம் எடுத்த அயோத்தி மாநகரம். ஹரிச்சந்திர மன்னவன் ஆண்ட நகரம். திருச்செந்த மன்னன் ஆண்ட நகரம். அங்கெல்லாம் சண்டையே கிடையாது. நல்ல நாடு இருக்க வேண்டும். அன்புள்ள மக்கள் இருக்க வேண்டும். மக்கள் இருக்க வேண்டும். இப்படி அன்பான மக்கள் இருந்தால் ஒரு மன்னவனுக்கு அழகி ஆகிறாரி. இந்த வடமா மதுரையை சீர சிறப்புணி. ஆமா, நீ மட்டும் வந்திருக்கிறீங்களா? நீ மட்டும் இருக்கிறேன். தங்கமான ஒருத்தர் தங்கம் தங்கத்திலும் தங்கம். ஐயோ அவன மாதிரி தங்கத்தை பார்க்க முடியாது. ஆமா சொல்றேன். எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான். ஆமா அவனைய வாடா போடாதீங்க. அவள நட்பா பழகுங்க. சரி பத்தினி வணக்கம். என்ன சந்தேகம்? நீதான் அதை தீர்த்து வைக்கணும். சொல்லுங்க, தெரிஞ்சா தீர்த்து வைக்கிறேன். டோலு தமிழே இல்லாத வார்த்தை இது. டோலு
சீர்வரிசை கொடுத்து நம்மள அன்பா பாதுகாக்கிற குணம் உண்டாது. மாமியாரு அந்த குடும்பத்தை போய் டோல்ன்றீங்களா? அதான் டோல். ஐயா கண்ணும் பசமா வச்சாரு. பத்தினியா இருப்பா? பத்தினியா? எங்க அம்மா பத்தினி, எங்க அக்கா பத்தினி, எங்க ஆயா பத்தினி, எங்க சின்னம்மா பத்தினி, எங்க மாமியார் பத்தினி, எங்க மாமியார் குடும்பம் எல்லாம் பத்தினி. டோலு டோலு என்ன டோல்னு சொல்ல மாட்டீங்க? விதிவசம் தாய் தரப்பையில் ஒரு பொண்ணு வந்திருக்கும், ஆதரவு கிடையாது, வேற வழி இல்லை. அவ வயசுக்கு வந்து தன்னுடைய முந்தானியை அடுத்தவருக்கு விரித்து அதுல வரக்கூடிய ஊதியத்தை வச்சுதான் அவர் வயசு பொழப்பு நடக்குது. அவளை பார்த்து தேவடியான்னு சொல்லக்கூடாது. ஆமாங்க. என்ன உலகம் அழிஞ்சது, அவ பல பேர்கிட்ட போறவங்க. ஆனா வீட்டுல இருக்கிற பத்தினி ஒரு நாளைக்கு அவளை பார்த்து ஓடி தேவடியாருனாக்கா அந்த தேவடியாருன்னா சொல்லுவா, உன்னை விட தேவடியா யார் நீங்களான்னு சொல்லுவா. அப்ப பத்தினி தேவடியா தானே. எங்க அம்மாவோட தேவடியான்னு சொன்னவன் இவங்க அம்மாவோட பத்தினின்றானே, இவங்க அம்மாவோட தேவடியா தானே. அப்ப உங்க அம்மா டோலா, உன் பொண்டாட்டி டோலா, உங்க மாமியாரு அதுவும் டோலா. பரவாயில்ல, உங்க அம்மா எல்லாம் பத்தினி. உருவத்தை கட்டி எல்லாமே வேண்டும். அடுத்தவர் சொல்வதற்கு முன்னால நம்ம யாருன்னு சிந்தனை பண்ணி யோசனை பண்ணும். வாய நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதாயா நமக்கு எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். கோவப்படாதீங்க, உட்காருங்க வாங்க. நீ தாண்டா பண்ண அவரு ஆள போடாத. அவரை போய் கோவப்பத்தி பாக்குற நியாயமாடா? வட மதுரா முறையில எப்படி ஆட்சி அரசாட்சி செய்யறாரு? முக்கரை சேலை பொன்னாலு மட்டும் இந்நாட்டு வல்லவா, படை கொண்டு வந்தவர்களை துணநடக்க செய்தவா இந்த வடமதுராபுரி பட்ட கல்யாண சபையத்தார் மாயா பஜார் படமா இது. நான் என்ன ரங்கா ராவா கடோர கஜ வேஷம் போட்டுக்கின்னு நான் சாப்பாட்டுக்கு போய் அந்த சாப்பாட்டை பார்த்து சமய சாதம் அதுக்குதான் அந்த பாட்டு. படமா பகுதி மாமண்ட அன்பான காவலர்கள். இதை போன்ற காவலர்கள் எனக்கு கிடைத்தது போன்றவர் யாருக்கு கிடைத்திருக்க மாட்டார். என்ன அன்பு, என்னே புண்ணியம். நான் செய்த புண்ணியமோ இல்லை என் முன்னோர்கள் செய்த புண்ணியமோ. அவங்களே போட்டுக்கிறாங்களா? அடியாமா டேய் டேய் ராஜா, டேய் அப்பே, டேய் கண்ணே ராஜா செல்லம், டேய் பட்டுக்குட்டியே, டேய் பட்டு, ஏ அன்பு பட்டு, டேய் பல்லா, டேய் ராஜா உனதான்டா பேசியிருந்த கற்பக வள்ளி பொற்பதன் கவல் அம்மா
பாண்டவரும் தெய்வம் ஆயிட்டாங்கடா. அடுத்தது நான் தாங்க. நம்ம எல்லாம் ஏற்படுவதாங்க அவங்க எல்லாம் தெய்வம் ஆயிட்டாங்க. என்ன தப்பா நினைக்காதீங்க. மாலையை நீங்களே போட்டுக்கினீங்க. உங்களுக்கு தாங்க மாலை எடுத்தாங்க. எனக்கு ஆமாங்க. வர வழியில மங்கத்துல ஒரு 4 பேர் நின்னுந்தாங்க. மாலையை வாங்கிட்டு வந்தங்கன்றது எப்படிங்குது, எடுத்துன்னு வந்தது எங்கத்துல எடுத்தாங்க. எங்க தேடி பார்த்தேங்க. எங்க தேடி பார்த்தேன், எங்கேயும் மாலை கிடைக்கல. மாலை கிடைக்கல. பொறுத்து மேல சொல்லாத தெய்வம், அந்த தெய்வத்தின் மீது இருந்து எடுத்த அந்த மாலை. மாலை தொடுக்கும் பொழுது இது கடவுளுக்கு, இது சாவுக்குன்னு யாரும் தொடுப்பது கிடையாது. ஆமா, விதிவசத்தால என்ன இருந்து விட்டா தெய்வத்தோட பாதத்தை. ஏன் தெய்வத்துக்கும் மாலை போடுறாங்க, செத்தவனுக்கும் மாலை போடுறாங்க. இறந்தவுடன் தெய்வமாகி விடுகிறார். அந்த தெய்வம் இருக்க வேண்டிய மாலையை கொண்டாந்துருக்கிறேன். அதாங்க நல்லா போடும். மங்களம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினேன். சரிப்பா, மாலை வாங்கினேன். மாலை வாங்குறேன். யாருக்குப்பா மாலை எடுத்து முறைன்னு கேட்டாங்க. கேட்டாங்களா? ரோஜா நாடக மன்றத்துல கலை தெய்வம் புதுசா வந்துக்கிறாருப்பா. நம்ம ராணிப்பேட்டையில மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் பக்கத்துல லாலாப்பேட்டை அடுத்த நெல்லிக்குப்பம் கிராமம். ஆமா, புதிதா நாடக ஆசிரியர் வேலாயுத ஐயா வந்துக்கிறாரு. அவருக்கு மாலை எடுத்து முறைன்னு சொன்னேன். அடா பாவி, அந்த ஆளுக்கா மாலை எடுத்து போறா. அவருக்கு இப்ப மாலை போடக்கூடாதுடா. அவரை எப்போ தென்னங்கத்துல கலத்தி 4 பேர் தூக்கி போறாங்க. அப்பத்தான் எப்பப்போ எப்பப்போ சுபோஜயம், இன்னும் சுபோஜயம் சென்று வேலாயுதம் ஐயாவுடன் சாலோபே சாங்குபே சாங்குபே சாகித்தம் என்று சொல்லப்படுகிறார்கள். 4ஆம் பள்ளி அடைய மக்கள் அடைய ஒன்றாக சேர்ந்து